ஹலோ. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் டிஃபன் என்னன்னா ஆப்பமும் ஸ்டியூவும் பண்ணலான் இருக்கேன். இது கேரளா ஸ்பெஷல். இது என்னோட சிஸ்டர் பண்ணுவா. நான் அவட்டேந்து கத்துண்டு நான் இதை அடிக்கடி பண்ணுவேன். இது நல்லா இருக்கும், மைல்டா இருக்கும். ரொம்ப இதுல பூண்டெல்லாம் போட போறது இல்ல. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப காரமாலாம் இருக்காது. இந்த தேங்காய் பால்லாம் ஓடுறதால டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த ஆப்பத்துக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க. இந்த மெஷர்மெண்ட் கப்பால தலை தட்டி ஒரு புழுங்கல் அரிசி, ஒரு பச்சரிசி, சாப்பாட்டு அரிசியோ இல்ல மாவு பச்சரிசியோ எது உங்களுக்கு இருக்கோ அது போட்டுக்கோங்க. இதால கால் தான், இதால ஒரு கால் மெஷர்மெண்ட் தான் உளுத்தம்பருப்பு, கால் மெஷர்மெண்ட் கெட்டி அவல், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் சொல்றேன். தேவையான அளவு உப்பு, வாக்கறதுக்கு எண்ணெய், அவ்வளவுதான். இந்த 2 அரிசி, உளுந்து, வெந்தயம், இந்த 4த்தையும் ஒன்னா போட்டு ஒரு 4 ஹவர்ஸ் நான் ஊற வச்சுட்டேன். அப்புறம் இந்த அவலை வாஷ் பண்ணிட்டு இதை தனியா ஊற வச்சேன். ஊற வச்சுட்டு இது என்ன பண்ணேன், நான் இன்னைக்கு கம்மி குவான்டிட்டி தானே இது, அதனால கிரைண்டர்ல அரைக்கல, நான் மிக்சிலேயே அரைச்சிட்டு. இவாத்து மல்டி மிக்சி நைஸா அரையிறது, அதுலதான் அரைச்சேன். இதை பாருங்க, நேற்று ராத்திரி அரைச்சேன், காலம்புற இதோ இந்த மாதிரி பொங்கி இருக்கு பாருங்க. இந்த மாவு நல்லா நைஸா உப்பை போட்டு கரைச்சி இதை எடுத்து வச்சாச்சு, அரைச்சதை. இப்ப இதை வாக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். நான் இன்னைக்கு அவல் போட்டு இதை அரைச்சிருக்கேன். சிலர் ஒரு கட்டி சாதம், மீந்த சாதமோ இல்லை ஏதோ ஒரு சாதத்தை போட்டு அதோட அரைச்சிருவா. நிறைய வீடியோஸ்ல நீங்களே பார்த்துருப்பேன். சிலர் 10 பார்க்காதவா சாதத்தை போட்டு அரைச்சிக்கோங்க, பரவாயில்ல எங்களுக்குன்னு. ஏன்னா நம்ம முதல் நாளே அந்த சாதத்தையும் போட்டு அரைச்சி ஃபெர்மெண்ட் பண்றோம், அடுத்த நாளைக்கு அது 10 அன்னைக்கே பார்த்தா அது ஓகே. பட் அந்த மாதிரி பண்ணும்போது 10 சிலர் யோசிப்பா. அப்படி இருக்கவா இந்த அவல் போட்டு அரைச்சிக்கோங்க. 2 ஈக்குவலண்ட் தான். இதுவும் சாதம் மாதிரி தானே, உங்களுக்கு ஊற வச்சுட்டா நல்லா ஊறி போயிடுது. அதனால அதை போட்டு நான் அரைக்கிறேன், அவ்வளவுதான். இப்போ அடுத்து இந்த ஸ்டியூக்கான தேவையான சாமான்கள்லாம் சொல்ற பாருங்க. இப்போ இந்த வெஜிடபிள் பீன்ஸு, கேரட், உருளைக்கிழங்கு, பட்டாணி இருந்தால் பட்டாணியும் போட்டுக்கோங்க, நல்லா தான் இருக்கும். இதை பாருங்க, இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி சின்னதாக வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு 3 வகையான தேங்காய் பால் வச்சிருக்கேன். ஒரு தேங்காய் நல்லா எடுத்திருக்கேன், ஏன்னா அந்த ஆப்பத்தில் கொஞ்சம் விட போறேன். அப்புறம் வெல்லம் போட்டு, அது சர்க்கரையோ வெல்லமோ போட்டு அந்த தேங்காய் பாலில் கலக்கி அதை தொட்டுக்க வச்சுக்கலாம். இன்னொன்று இந்த ஸ்டூவுக்கு விடுறதுக்கு தேங்காய் பால். இது முதல் பால், இது 2வது, இது 3வது பால். இந்த 3வது பால் அரைக்கும் போது என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் அரிசி ஆல்ரெடி என்கிட்ட ஊற வச்சது இருந்தது, அதனால அதை நான் போட்டு அரைச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா ஒரு மாதிரி திரிஞ்சு போகாம, அதை விட்டு தான் நான் வேக விட போறேன் இந்த கறிகாவை, அதனால திரிஞ்சு போகாம இருக்கும் இல்லையா, அதுக்காக. உங்ககிட்ட இல்லைன்னா துளிவுண்டு அரிசி மாவுன்னா போட்டுக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு அதுல கலக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ இதை வதக்கிறதுக்கு சாமான் என்னன்னா, இதுக்கு மெயினா தேங்காய் எண்ணெயில தான் பண்ணணும். 2 பே லீஃப், இது ஒரு பட்டை, 1 லவங்கம், 2 ஸ்லிப் பண்ணி வச்சிருக்கேன் ஏலக்காய். காரத்துக்கு 2 பச்சை, நல்ல காரமான பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் எவ்வளவோ போட்டுக்கோ, நிறைய உரைக்கும். ஆக்சுவலா அது மைல்டா தான் இருக்கும் இந்த சப்ஜி தொட்டுக்கிறதுக்கு, உங்களுக்கு ஆப்பத்துக்கு. இந்த மாதிரி ஸ்லிப் பண்ணி 2 வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு இஞ்சியை சதைச்சி வச்சிருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம் பெருசா அதை எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம் உங்களுக்கு வேண்டாம்னா அதை விட்டுருங்க, வேண்டாதவா. பட் வெங்காயம் போட்டாதான் நல்லா இருக்கும், குழந்தைகளுக்குலாம் போட்டு பண்ணி தரலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை, அவ்வளவுதான் இதுக்கு தேவையான சாமான்கள்லாம். நான் இந்த ப்ரெஷர் பேன்ல தான் பண்ண போறேன். இந்த வட்டை, லவங்கம், 2 பச்சை மிளகாய், இஞ்சி, இதை போட்டுருவோம். அடுத்து இந்த வெங்காயம், 2 கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் போட்டுப்போம். சும்மா ஒரு 1/2 வதக்கு வதக்கிட்டா போதும், ஏன்னா அதை நம்ம வேக தான் விட போறோம். அப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுடலாம். நான் கொஞ்சம் கேரட் கூட போட்டிருக்கேன், குழந்தையெல்லாம் பொறுக்கி சாப்பிடுவோம் அந்த கேரட்டை, அதுக்காக. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன், அப்புறம் வேணும்னா பார்த்து போட்டுக்கலாம். நல்லா 2 வதக்கும். இது பாருங்க, சும்மா மட்டா துளியோண்டு சர்க்கரை, ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை. இது வெள்ளையாக தான் இருக்கும், மஞ்சள் பொடியெல்லாம் வேண்டாம். இப்போ பாருங்க, இந்த 3வது பால் இருக்கு இல்லையா, 2 அரிசியை போட்டு அரைச்சுட்டு அந்த வடிகட்டி வச்சிருக்கேன். இந்த பாலை இதில் விட்டுருவோம். அது வேகோட தண்ணி விட வேண்டாம், இந்த பால்லையே விட்டோம். நல்லா தேங்காய் நல்லா ஒரு இலசையும் தாண்டி கொஞ்சம் இதுவாக இருந்தது, நல்லா பால் வந்தது. ஒரே ஒரு தேங்காய் தான் அவ்வளோ நல்லா கிடைச்சிருக்கு. இப்போ இதுக்கு வெயிட் போட்டு விடுறேன், ஒரு 2-3 விசில் வரட்டும். அணைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இந்த தேங்காய் பாலை எப்படி ரெடி பண்ணோம்னா, நல்லா நான் ஒரு தேங்காய் எடுத்து நல்லா கீத்திண்டு ஃபர்ஸ்ட் க்ரஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இளஞ்சூடா வெந்நீர்
அதை விட்டு மட்டா விட்டேன். மஸ்ட் வந்து ஒரு 3/4 டம்ளர் தான் விட்டேன். விட்டுட்டு அதை நல்லா அரைச்சிட்டு ஃபர்ஸ்ட் பால் எடுத்துட்டேன். மறுபடியும் ஒரு டம்ளர் விட்டுண்டு செகண்ட் பால், மறுபடியும் ஒரு 1/2 டம்ளர் விட்டு அந்த அரிசியும் போட்டு அரைச்சி 3வது பால் எடுத்து வச்சேன். அந்த 3வது பால்ல தான் இப்போ இந்த கரிகாய் வேகிறது. இப்போ இது வேகட்டும், வெந்ததுக்கு அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க, இந்த ஸ்டீம் அடங்கின உடனே எடுத்துருவோம். பார்த்தீங்களா நல்லா வெந்திருக்குது, நல்லா மனமா இருக்கும். இது இந்த மாதிரி இருக்கேன்னு பயப்படாதீங்க. நம்ம அதுக்கு தான் அந்த அரிசி 2 அரைச்சி அதில் நான் விட்டுருக்கேன். இது ரொம்ப தெரியல, கொஞ்சம் தான், சும்மா அப்படிதான் இருக்கும். குக்கர்ல நம்ம வைக்கும் போது அப்படிதான் இருக்கும். இப்போ இதை அணைச்சிடுவோம். இதுல பச்சையா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் மசிச்சுக்கோங்க, ரொம்ப மசிக்க வேண்டாம். கொஞ்சம் இந்த கரண்டியாலேயே லைட்டா இது கொஞ்சம் நீர்க்கதான் பண்ணணும். அப்பதான் இது வந்து அந்த ஆப்பத்து மேல விட்டோம்னா அந்த வாட்டர்லாம், அந்த தேங்காய் பால்லாம் விட்டுருக்கோம், இந்த தண்ணி வந்து அப்படியே இழுத்துன்றோம். இந்த ஆப்பம் காய் மட்டும் அப்படியே அந்த ஆப்பத்து மேல இருக்கும். அப்படியே அதை வந்து சாப்பிட வேண்டியதுதான். அடுப்பை நான் அணைச்சுட்டேன். இப்போ இந்த முதல் பால் இருக்கு இல்லையா, அது எவ்வளவு தேவையோ அந்த அளவு விட்டுக்கோங்க. அணைச்சுட்டு அடுப்பை அணைச்சுட்டு விட்டுக்கோங்க. முதல் பால் தான் விடணும். ஸ்ட்ராங்கா விட்டோம்னா நல்லா அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். அவ்வளவுதான், ஸ்டூ ரெடி. நீ அடுத்த ஆப்பத்தை வாக்க வேண்டியதுதான். இந்த முதல் பால்ல கொஞ்சம் வீத்தி வச்சுருக்கேன், 2வது பால் அப்படியே வச்சிருக்கேன் பாருங்க. இது ரெண்டும் கொஞ்சம் கலந்துட்டு நான் வந்து சர்க்கரையோ வெல்லமோ எது தேவையோ அதை கலந்துட்டு தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆப்பத்தை வாக்கலான் இருக்கேன். பொங்கி இருக்கு இல்லையா, இது கலப்போம். நல்லா திக்கா தோசை மாவு மாதிரி இருக்கு. சப்போஸ் அன்னைக்கே எல்லா மாவும் செலவாகும்னா அதுல நான் சொல்ற மாதிரி இந்த தேங்காய் பாலை கலங்கும். அப்படி இல்லைன்னா ஒரு கிண்ணத்துல எடுத்துக்கோங்க. இந்த மாவை விட்டுண்டு அதுக்கு மட்டும் இந்த தேங்காய் பாலை கலந்தா போதும். இதை வந்து மீந்து போனா கூட அடுத்த நாள் நம்ம தோசையா வாத்துக்கலாம். தேங்காய் பால் கலந்தா கூட மீந்தாக்க தோசையா வாத்துக்கலாம். இப்போ இது இவ்வளவு திக்கு இருக்குல்லையே, அதனால இதுல நான் கொஞ்சம் தேங்காய் பால் விட போறேன். இந்த தேங்காய் பால் விட்டாதான் மனமா இருக்கும் இந்த ஆப்பம். அதனால்தான் நான் அரைக்கும் போதே இதை பாருங்க, இந்த திக்னஸ்க்கு அரைச்சி வச்சிருக்கேன் நான். நீர்க்க இல்லை பாருங்க, கெட்டியா இருக்கு பாத்தீங்களா, இட்லி மாவு மாதிரி இருக்கு பாருங்க. இப்போ இதுக்கு நான் அந்த 2வது பால் எடுத்தேன் பாருங்க, அதை தான் விட போறேன். அதுவே நல்லா திக்கா இருக்கு. இந்த தேங்காய் நல்ல தேங்காய் இன்னைக்கு விட்டுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் சர்க்கரை, சின்ன ஸ்பூனால. ஏன்னா உங்களுக்கு கலர் கிடைக்கும். ஆக்சுவலா நம்ம அவல் போட்டிருக்கோம், அதே கலர் கிடைக்கும் பின்பக்கத்துல அந்த ஆப்பத்துக்கு. இருந்தாலும் முன்னெல்லாம் அந்த சர்க்கரை கொஞ்சம் போடுவா. அவளுக்கு பத்தி சாதம் போடுறவ என்ன பண்ணுவான்னா இந்த சர்க்கரையை போட்டுருவா. உள்பக்கம் வெள்ளை வெள்ளையன்னு இருக்கும், வெளிப்பக்கம் கொஞ்சம் சவந்துன்னு இருக்கும். நான் இன்னொரு கரண்டி கூட விட்டுற மாதிரி இருக்கும் தேங்காய் பால். ஒன்று வாத்து பாருங்க எப்படி கெட்டியா, அதாவது தடிமனா வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கலந்துக்கலாம். நம்ம தேங்காய் பால் இல்லைன்னா வெறும் ஜலத்தை கூட கலந்துக்கலாம். சப்போஸ் இப்ப பாருங்க நான் கெட்டியா அரைச்சதால நான் இந்த தேங்காய் பாலை விட்டுருக்கேன். நீங்க அரைக்கும் போது அது ரொம்ப நீர்க்க அரைச்சுட்டேன்னா தேங்காய் பாலே விடாதீங்க, வெறும்ன சர்க்கரையை மட்டும் போட்டு வாத்துக்கோங்க போதும். டேஸ்ட் தான் இந்த தேங்காய் பால்லாம் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும் நல்லா. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ப இழுப்ப சட்டியில வந்து சொட்டு எண்ணெய் விட்டுருக்கேன். அதை நல்லா சுத்தி ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம். துணி இருந்தா வெள்ளை துணியை வச்சுக்கோங்க, பரவாயில்ல. ஒரு கரண்டி விட்டுருக்கேன். இதை வந்து இதை வரும் கொஞ்சம் உள்ளுக்குள்ள ஒரு டிராப் எண்ணெய் விடுங்க. இது பத்தியில சும்மா ஒரு டிராப் தான் நான் எண்ணெய் விட்டுருக்கேன். நான் ஸ்டிக்ல வெளிப்பக்கம் விட்டேன்னா அடியில போய் நின்றுடும். இது சும்மா மேல் பக்கமா துடி விட்டுருக்கேன், அவ்வளவுதான். இது மூடி வச்சுக்கோங்க, ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. சப்போஸ் எண்ணெய் வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறவா வந்து எண்ணெயை விடாதீங்க, அப்படியே எழுந்து வந்துடும். இது நான்ஸ்டிக் ஒல்லியோ நன்னா வந்துடும். பத்தியில நன்னா வந்து கொடுத்தோம், எப்படி தானா எழும்பின்னு இருக்கு பாருங்க. அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இந்த ஃப்ளவர் ட்ரை பண்ணலாம். ஹோட்டல்லாம் கொடுப்பா பாருங்க இந்த ஃப்ளவரை. மேலாக சொட்டு எண்ணெய் பத்தியெல்லாம் அழகா வந்துருக்கு. இதான் நான்ஸ்டிக்ல ஒன்றும் பிரச்சனையே இருக்காது, அழகா வந்துடும். இப்போ நான் தேங்காய் பாலும் குழந்தைகளுக்காக சர்க்கரை, ஏலக்காய் பொடி, வெல்லம் பிடிக்கிறவா வெல்லம் போட்டுக்கோங்க, அதுவும் நல்லா இருக்கும். சரிங்களா?
ஆப்பம், ஸ்டியூ அண்ட் தேங்காய் பால் ரெடி. எல்லாரும் இந்த ஆப்பமும் ஸ்டியூவையும் பண்ணி பாருங்க. தேங்காய் பால் பிடிக்கிறவ வெல்லம் போட்டோ சர்க்கரை போட்டோ ஏலக்காவை போட்டு அதை தொட்டுக்கலாம். இல்லை எங்களுக்கு சட்னி பிடிக்கும்னா சட்னியும் அரைச்சி அதை தொட்டுக்கலாம். நல்லா தான் இருக்கும். என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது கமெண்ட்ல போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.